விஜய் எங்கடா சொதப்புவாருன்னு பார்த்து கரெக்டாக அவர் சொதப்புற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி அதில் ஒரு அரசியல் குளிர் காய்கிறார்கள் என்பதுதான். கார் தான், திருமாவுடைய கார் தான் வந்து அந்த ஸ்கூட்டரை போய் தட்டியிருக்குன்ற மாதிரி தெரியுது. இதை நான் மட்டும் நீங்களும் ஆண்டவன் சொல்லலை, உயர்நீதிமன்ற நீதிபதி நேற்று சொல்லியிருக்காரு. அவங்க எப்படியாவது அந்த ராஜீவ்காந்தி என்ற அந்த வழக்கு அந்த தனிநபரை காப்பாற்றி அந்த பார் கவுன்சிலில் கூட்டு போனாங்க. ஆனால் அதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, பார் கவுன்சில் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவர் இருக்கும்பொழுது அவரோட கான்வாய் போகும்போது ஒரு ஆட்டோ மேலே இடிச்சிட்டாங்க. அந்த ஆட்டோக்காரனை வந்து ஏண்டா குறுக்கு வந்தேன்னு சொல்லி 4 தட்டு திருமாவுடைய பாணியில். மறுநாள் அந்த ஆட்டோ டிரைவரை வந்து கூப்பிட்டு வந்து அவருக்கு அந்த சட்டையெல்லாம் கிழிச்சிருக்காங்க இந்த அடித்தவங்க. எம்ஜிஆரோட இமேஜ் அந்த இடத்துல எவ்வளோ மேலே போயிடுச்சு பாருங்க. தவறு நடந்துச்சு, இதே மாதிரி தவறு தான் நடந்தது. ஆனால் அங்கே வித்தியாசம் என்னன்னா, ஒன்று எம்ஜிஆர் அதை பார்த்து கொண்டு உட்கார்ந்து இருக்கவில்லை. ஆனால் வண்டியில் உள்ள உட்கார்ந்திருந்த திருமாவளவன் அவரோட தமிழா அதை ஏன் பாப்பா முன்பு வண்டி எடுங்க இதுக்கு தம்பி நீ போப்பா. அவங்க என்ன நீங்கள் அடிச்சிட்டு நீங்களே வந்து ஆப்போசிட்டாக கேஸும் போடுறீங்க. அதில் வேற போலீஸ் வந்து காவல்துறை வழக்கம் போல அந்த ஒருதலை சார்பான திருமாவளவன் இறங்கி வந்து இவர்கிட்ட கேட்கணுமா, ஒரு பிளானோட வந்து இடிக்கிறான், அவர் இறங்கி வந்து அவர் உயிருக்கே ஆபத்தா இருக்குன்ற மாதிரிலாம். அவர் சும்மா 4 முறைச்சு பார்த்தாரு, அதனால 4 தட்டு தட்டணும். ஒழுங்கா கூட அடிக்கல, காரை மறிச்சிருவோம். யோ காரை மறிச்சிங்கன்னா எஸ்பிஜி இருக்குங்க, எடுத்து சுட்டுருவான். ஏற்கனவே நீங்கள் அடங்கமறு அத்துமீறுன்னு சொல்லி பேசுனதே வந்து ஒரு வன்முறையை கேட்டால் வந்து அரசியல் ரீதியாக இது ஒரு சாதாரண நிகழ்வு. இது ஒரு சாதி கலவரமாக மாறக்கூடிய ஒரு வன்முறை களமாக மாறக்கூடிய ஒரு நிலை மட்டத்தில் இருக்கிற அவனுக்கு தான் தெரியல அப்படின்னா, 25 வருஷமா அரசியல் 25 வருஷத்துக்கு மேலே அரசியல் கட்சி நடத்தக்கூடிய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களுக்கு தெரியல அப்படிங்கிறது வருத்தமான எம்பி. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி சுந்தரராமன் இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார். ஒரு 1 லட்சம் ரூபாய் அறிவிச்சாங்க. அதாவது 42 நபர்கள் கரூர் ஸ்டாம்பேட்ல இறந்தவர்களுக்கான ஒரு இழப்பீடாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி 1 லட்சம் ரூபாய் அறிவிச்சது. ஐ திங்க் தான் நினைக்கிறேன். ஆனா கொடுத்தது அப்படிங்கிறது 50,000 மண்டபத்துல வச்சு கொடுத்தாங்க. பட் அந்த 50,000மே பணமாக அவர்கள் கைக்கு சென்று சேர்ந்து விட்டதா அப்படின்ற ஒரு சந்தேக கேள்வி வைக்க வேண்டிய நிலையில இருக்கே. உள்ளபடியே அந்த அளவிற்கான ஒரு செயலை ஏன் திருமாவளவன் அவர்கள் செய்ய வேண்டும்? அது இடையில பாத்தீங்கன்னா அந்த உயர்நீதிமன்றத்தில் நடந்த அந்த 2 வீலர் கார் இடிப்பு அப்படிங்கிறது, அதை தொடர்ந்து வரக்கூடிய சந்தேக கேள்விகள் அப்படிங்கிறது, தொடர்ந்து திருமாவளவன் அவர்கள் செய்திகள் அடிபடுறாரு. திருமாவளவனுக்கு நான் நினைக்கிறேன், இந்த தாவேகா வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் கள அரசியல் கொஞ்சம் மாறுற மாதிரி ஒரு சூழ்நிலை தெரியுது. அதாவது ஏதோ நான் சொல்றதுனால விஜய் வந்து நாளைக்கு முதலமைச்சராக வந்துடுவார், ஆட்சியை பிடிச்சிடுவார், அதெல்லாம் நான் பேசவே இல்லை. விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பாதிக்கு மேலே வந்து ரசிகர் கூட்டம். ஸ்கூல் படிக்கிற பசங்கள்லாம் வருதுன்னா அது எப்படி ஓட்டு போட போகுது? வாக்கு வங்கிக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அதில் ஒரு பகுதி வாக்கு வங்கியாக இருக்கலாம் என்பது உண்மைதானே தவிர முழுதுமே வாக்கு வங்கி அல்ல. அது ரெண்டாவது, நம்ம பேசும்பொழுதே ஏற்கனவே பல நிகழ்வுகள் நான் பேசியிருக்கேன். அது நடந்த தவறுக்கு, அந்த 41 உயிர் பலி போனதுக்கு ஒரு பக்கம் விஜயுடைய அனுபவமின்மை, திறமையானவர்களை அருகில் வைத்துக் கொள்ளவில்லை என்பது ஒரு பக்கம் போக, இன்னொரு பக்கம் தமிழ்நாடு அரசு காவல்துறை வந்து விஜய் எங்கடா சொதப்புவாருன்னு பார்த்து கரெக்டாக அவர் சொதப்புற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி அதில் ஒரு அரசியல் குளிர் காய்கிறார்கள் என்பதுதான். இதை தாண்டி வந்து நம்மளுடைய பொதுமக்கள் வந்து ஒரு நடிகன் பின்னால் வந்து போய் ஏன் வந்து ரோட்டில் போய் ஒரு குழந்தை குட்டி வயசானவங்களை போய் இழுத்துக்கிட்டு போய் அந்த நெரிசலில் மூச்சோட முடியாத ஸ்டேஜில் போய் அப்படி ஒரு நடிகனை பார்ப்பான்னு டிவியில் பார்த்தா பத்தாதா அப்படின்ற ஒரு கேள்வி மூன்று வகையிலும் நாம் விமர்சனம் செய்கிறோம். இப்போ திருமாவளவன் விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண வந்து ஒரு வண்டி வந்தது, ஒரு ஸ்கூட்டரு, இதில் யார் பேரில் வேணாலும் தவறு இருக்கலாம். வீடியோவை பார்த்தா இது வந்து கார் தான், திருமாவுடைய கார் தான் வந்து அந்த ஸ்கூட்டரை போய் தட்டியிருக்குன்ற மாதிரி தெரியுது. இதை நான் மட்டும் நீங்களும் ஆண்டவன் சொல்லலை, உயர்நீதிமன்ற நீதிபதி நேற்று சொல்லியிருக்காரு. இது வந்து வீடியோ முழுக்க சிசிடிவியில் என்ன நடந்ததுன்னு தெரியுது. அப்படி இருக்கும்போது திருமா வந்து பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணாமல் அவரே வந்து தூண்டி விட்டதாக தெரிகிறது.
அப்படின்னு உயர்நீதிமன்ற நீதிபதி மாண்புமிகு சதீஷ்குமார் அவர்கள் நேற்று சாயந்தரம் அவருடைய கருத்துன்னா அந்த சம்பந்தப்பட்ட வழக்கு பாலு அவர்கள் வழக்கறிஞர் பாலு தொடர்ந்த வழக்கில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 2 வாரத்துக்குள் வந்து போலீஸ் அங்க இருந்த காவல்துறை என்ன செய்து கொண்டிருந்தது? கூட்டணி கட்சி என்ன செய்யும்? விடுதலை சிறுத்தை காப்பாத்தினாங்க சார். ஒருவேளை அவங்க எஸ்கார்ட்டுக்கு வந்தவங்க காப்பாத்தலன்னா இது வேற மாதிரி. இல்ல நீங்க சொல்றது கரெக்ட். நான் அந்த வீடியோவை பார்த்தேன். அவங்க எப்படியாவது அந்த ராஜீவ்காந்தி என்ற அந்த வழக்கு அந்த தனிநபரை காப்பாற்றி அந்த பார் கவுன்சிலுக்குள்ள கூட்டு போனாங்க. ஆனா அதுல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, பார் கவுன்சிலுக்குள்ளேயும் இந்த விடுதலை சிறுத்தைகள் வழக்கறிஞர்கள் மற்றவர்கள் உள்ள போய் அங்க ஏற்கனவே இருந்தவங்க. பார் கவுன்சிலோட தலைவர் வந்து விடுதலை சிறுத்தையை சார்ந்தவர், சரி, அமல்ராஜ் அவர்கள் விடுதலை சிறுத்தை சார்புடையவர். அதனால வந்து அங்க பாத்தீங்கன்னா அவரை சுத்தி அவருடைய அந்த வகைராக்கள் இருப்பாங்க. இப்ப இங்க இருந்து காப்பாத்தி கூட்டு போன இடம் ஏதோ புலிவாயிலேருந்து கூட்டு போய் சிங்கத்து கோகையில விட்டா மாதிரி இங்கிருந்து கூட்டு போய் அங்க உள்ள கூட்டு போனா ஏதோ இந்த வடிவேலு ஒரு படத்துல சொல்லுவான், இங்க ஒரு 10 பேர் அடிச்சாங்களா, இங்க அங்கிருந்து மூத்தர் சந்தில ஒரு ஆட்டோல கூட்டு போய் வேற ஒரு 8 பேர், அந்த மாதிரி அங்க ஒரு கூட்டம் அதே விடுதலை சிறுத்தை சம்பந்தப்பட்டவர்கள் வந்து அடித்தது மட்டும் இல்லாமல் அங்க உள்ள அந்த பார் கவுன்சிலுடைய பொருட்களை சேதப்படுத்தி இருக்கிறார்கள். சார் பார் கவுன்சிலுக்கு உள்ள கேமரா இருக்கா சார்? சர்வைலன்ஸ் கேமரா இருக்கா? அந்த கேமரா இருந்து சேதப்படுத்தப்பட்ட விஷயங்கள்லாம் வீடியோவில் வந்துருச்சு. இது எனக்கு மட்டும் வரல, உயர்நீதிமன்ற அளவுக்கு இது வந்து பார்த்துட்டு எல்லாம் தான் தெளிவாக தெரியுதேன்னு. இப்போ பார் கவுன்சில் வந்து ஒரு விசாரணை ஒரு 2 மெம்பர் போட்டு 2 வழக்கறிஞர்களை போட்டு இதை 2 விசாரிக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த விசாரணையெல்லாம் பெருசாக வந்து ஒன்றும் நான் எதிர்பார்க்கல. அது வந்து கொஞ்சம் அப்படிதான் சார்புடையதாக தான் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காரு நீதிபதினா, போலீஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு? போலீஸ் ஒன்றுமே பண்ணலைன்னு நான் சொல்லலை. போலீஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவரை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்றது நம்ம கண்ணால பாக்குறோம். அவங்க என்னன்னா போதிய உடனே அடுத்த இன்னும் 4 போலீஸ் எங்க உயர்நீதிமன்ற வளாகத்துல இல்லாத போலீஸா வந்திருக்க வேண்டியதானே, வந்து நடவடிக்கை எடுக்கணும். 2வது நீங்க எஃப்ஐஆர் 2 பக்கத்துலயும் எஃப்ஐஆர் போட்டீங்கன்னு கேக்குறாரு. யாரு? நீதிபதி. உள்ளானவரும் தாக்கியவர்கள் பார்வையந்தன் ஒருத்தர் வந்து அந்த பக்கத்துல இருந்து இவர் போறாரு. முகம் தெரியாத ராஜீவ்காந்தின்னு போடல, முகம் தெரியாத ஒருவர் வந்து தாக்க வந்தாருன்னு போடுறாங்க. உலகத்துக்கே தெரியுது அவர் யாரு என்ன அப்படின்றது. ஒரு தனி மனிதர் விடுதலை சிறுத்தையில திரும்ப உட்கார்ந்து இருக்கிற வண்டியில சுத்தி 6 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. பின்னால எஸ்கார்ட்ல 8 பேர், மோட்டார் சைக்கிள்ல 25 பேர் வராங்க. இவரை வந்து திருமாவை தாக்கணும்னு எந்த பைத்தியக்காரனாவது நினைப்பானா? அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும். அப்படி வந்து அது 2வது வெளிப்படையா தெரிகிறது. இந்த கார் தான் போய் அந்த இல்லையே, அது நான் என்ன சொல்றேன், யதார்த்தமா நடந்த ஒரு சின்ன நடக்கக்கூடிய விஷயம். அவர் தலைவர் என்பவர் என்ன செய்யணும்னா, உடனே ஆளே இறங்கி போனோட அதே தம்பிங்களா சும்மா இருங்க, என்ன அடிபட்டுருச்சா, ஏன் தம்பி அடிபட்டுருச்சா, ஒண்ணும் இல்லையே, சரிப்பா பாத்து போ, நீங்க கொஞ்சம் பாத்து போ, கவனமா போ. ஈவன் தோ அவர் திட்டினா கூட சரிப்பா சரிப்பா, இது ஒரு பெரிய விஷயம் இல்ல, விட்டுட்டு போங்க, இதெல்லாம் ரைட்டு பாரு, நல்லபடியா கிளம்புங்க அப்படின்னு ஒரு சிரிச்சிருந்தாருன்னா அவரோட இமேஜ் எங்கேயோ பூஸ்ட் இருக்கும். இப்ப அது மட்டும் இல்லாமல் தான் கேள்வி வைக்கிறாங்க, திருமாவளவன் இறங்கி வந்து இவர்கிட்ட கேட்கணுமா, ஒரு பிளானோட வந்து இடிக்கிறான், அவர் இறங்கி வந்து அவர் உயிருக்கே ஆபத்தா இருக்குன்ற மாதிரி எல்லாம் இவங்க பில்டப் பண்றாங்களே சார். தமிழகம் முழுக்க போராட்டம் நடத்துறாங்க, திருமாவளவன் ஒரே ஒரு போறாங்களே சார். கரெக்ட், ஒரே ஒரு ஆள் வந்து உங்களை வந்து ஸ்கூட்டர்ல, அதுவும் 2 பேரும் ஒரே பக்கத்துல போறீங்க, எதிர் பக்கத்துல வந்தா கூட வேணும்ட்டு மேல வந்து தற்கொலை படை அப்படின்னு எல்லாம் சொல்லலாம், தீவிரவாதின்னு கூட சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனா 2 பேரும் ஒரே பக்கத்துல போறீங்க, இந்த வண்டி இப்படி போய் இப்படி தட்டிடுச்சு. இது இந்த வண்டியோட டிரைவர் தப்பாகவும் இருக்கலாம், அவர் தப்பாகவும் இருக்கலாம், அதில் ஒன்றும் நம்ம ஒன்றும் இல்லை. அந்த நொடியில் என்ன யார் தப்புன்னு இதை வந்து அதை இவ்வளவு பெருசாக வந்து கொண்டு போகாமல் பண்ணிடுறது மட்டும் இல்லாமல், அந்த நேரத்தில் வந்து ஆர்வ கோளாறில் வந்து என்னுடைய சிறுத்தை தொண்டர்கள் வந்து ஈடுபட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி நியாயப்படுத்துறாரு. இல்ல அதோட விட்டுருக்கலாம். அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, அவர் சும்மா 4 முறைச்சு பார்த்தாரு, அதனால 4 தட்டு தட்டணும், ஒழுங்கா கூட அடிக்கல, அட்டின்னு அடிக்கிறாங்க. போலீஸ்காரர் காப்பாத்தலைன்னா வேற மாதிரி ஆயிருக்கும். அப்போ ஒழுங்கா கூட அடிக்கலைன்னா உடனே 2 நாள்ல என்ன நடக்குது பாருங்க. விக்கிரவாண்டி டோல்ல வந்து ஆம்புலன்ஸ் போற பாதையில வந்து மாவட்ட செயலாளர் விடுதலை சிறுத்தை போகும்போது, திலீப்னா யாரோ அவங்க போகும்போது, அந்த வண்டி வந்து ஆம்புலன்ஸ் போற பாதையில நீங்க போகக்கூடாதுன்னு அந்த டோல் பூத்துல சொல்றாங்க. அதை உடனே சண்டை போட்டு அவங்கள தாக்க போக இந்த டோல் பூத்துல இருக்கிறவங்களே கொஞ்சம் முரட்டுத்தனமா இருப்பாங்க. ஏன்னா வரவங்களாம் இந்த மாதிரி தகராறு பண்றவனா வர்றதுனால டோல் பூத்துல வேலைக்கு போறவனே கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய ஆளா தான் போடுவாங்க. அவங்க பதிலுக்கு தகராறு பண்ணா இவங்க இன்னும் கூட்டம் அதிகமான ஆட்களை வரவழைத்து அந்த டோல் பூத்தை சூறையாடி இருக்கிறார். இதற்கு காரணம் திருமாதான். அப்புறம் அடுத்த 2 நாள்ல 48 மணி நேரத்துல நடக்குது.
அதுக்கப்புறம் அதையே ஒட்டி பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து கனின்னு ஒருத்தர் சிறுத்தைகள் கூட்டத்தில் பேசும்போது நரேந்திர மோடியின் காரை திருமாவுக்கு ஒன்று என்றால் நரேந்திர மோடி தான் அந்த ராஜீவ்காந்தி ஸ்கூட்டரில் போக சொன்னாரா? இந்த கார் இடிச்சுதா? சொல்றாங்களே சார், தமிழக முன்னாள் பாஜக அண்ணாமலை செருப்பால் அடிப்பேன் தொடர்பு இருக்குன்ற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே. இல்லைங்க, சரி, அப்படி ஒரு பக்கம் இல்ல, RSS தொடர்புன்னா அவர் RSSல மெம்பரான்னு காமிக்கணும். அப்படியே இருந்தா அப்படி மெம்பராகவே கூட ஒருத்தர் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், அது தெரியாது. அவர் போயிட்டு இருந்தாரு, வீடியோ நம்ம பொதுமக்கள் பார்க்கும்போது தெரியுது, இந்த வண்டி போகுது, அந்த இது போகுது. அவர் என்ன பண்ணாரு? இந்த வண்டி அவர் மேல இடிக்கிறது தெளிவா தெரியுது. நீதிமன்றமே அதானே கேக்குது. சம்பவம் நடந்த உடனே அண்ணாமலை அவர்கள் அறிக்கை விடுறாருல்ல, அததான் அவர் மேற்கோள் காட்டுறாரு. அதுக்குள்ள எதுக்கு நீங்க அவர் அறிக்கை விடணும் அப்படின்னு சொல்லி கேள்வி. கரூர்ல 41 பேர் செத்து போனோம்னா 1 மணி நேரத்துக்குள்ள 10 லட்சம் அனௌன்ஸ் பண்ணாரு முதல்வர். அப்போ முதல்வர் வந்து பிளான் பண்ணிட்டாருன்னு சொன்னா நீங்க வந்து நியாயம் ஏத்துக்கலாமா? நம்ம ஏத்துக்க மாட்டோம்ல. நீங்கள் நானும் சொல்லுவோமா? கரூர்ல நடந்தது, செந்தில் பாலாஜி உடனடியாக 5 நிமிஷத்துல அங்கே போயிட்டாரு ஆஸ்பத்திரிக்கு. 1 மணி நேரத்துல 10 லட்சம் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அப்போ முதல்வர் தான் வந்து ஏதோ செந்தில் பாலாஜி சொல்லி நடத்திருக்காருன்னு சொன்னால் அது எவ்வளவு அபத்தமாக இருக்குமோ அதே மாதிரிதான் இந்த RSS காரரை இவர் இப்படி தாக்குதல் பண்றோம். நான் என்ன சொல்றேன், அது ஏதோ ஒரு யதார்த்தமாக நடந்த ஒரு சாலை விபத்து. அதுவும் பெருசா நல்ல வேளை வந்து யாருக்கும் எந்த ஒரு பெரிய சேதமும் இல்லை, வண்டிக்கோ இல்லை ஆட்களுக்கோ. இதை ஒரு தலைமை பண்பில் இருப்பவர் இதை வந்து சமாளித்து விடுங்கப்பா, தம்பி பார்த்து போப்பா, இது ஏப்பா இறங்க, வண்டியில் இறங்காத, ஏன் இது போய் தகராறு அப்படின்னு சொல்லி நிறுத்திருக்கணும். நிறுத்திருந்தா உங்கள் இமேஜ் வளர்ந்துருக்கும். இப்போ 4 தட்டு தட்டினும் ஒழுங்கா கூட அடிக்கலைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இனிமேல் இந்த மாதிரி அவனாவது பண்ணான்னா வந்து இதுக்கு மேல இன்னும் பலமா அடிங்க அப்படின்னு சொல்ற அர்த்தம் தான் வருது. அவர் என்ன அர்த்தத்தை சொன்னாருன்னு தெரியல, புரிஞ்சு சொன்னாரா புரியாம சொன்னாரா, மன அழுத்தத்துல சொன்னாரான்னு. இப்போ நீதிமன்றத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியை தடை செய்ய வேண்டும் என்ற குரல் எழுந்து இருக்கிறது. அதனால தடை பண்ண போறது இல்லை, சம்பவத்துக்காக தடை பண்ண போறது இல்லை. நான் வந்து பண்ணணும்னே பண்ணிடுவாங்கன்னோ ரெண்டும் சொல்லல. பட் அந்த அளவுக்கு இதை கொண்டு போவதற்கு வந்து திருமாவளவன் அனுமதித்திருக்க கூடாது. தொண்டர்கள் ஆர்வ கோளாறுல பண்ணியிருந்தா கூட இப்ப நீங்க பண்ணும்போது விக்கிரவாண்டியில பாருங்க, ஆம்புலன்ஸ் போற பாதையில போய் அவன் போய் அடிக்கிறான். பொதுமக்களுடைய பார்வையில இது யாருக்கு வந்து பாதகம்? விடுதலை சிறுத்தை என்ற அந்த கட்சி இயக்கத்திற்கும் தேர்தலில் அதற்கு வந்து ஒரு இமேஜ் டேமேஜ். ஏற்கனவே வந்து விடுதலை சிறுத்தை, அதாவது அந்த ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியை நம்பிதான் அந்த இயக்க, சாதி இயக்கமா வந்துதான் கட்சியா வந்தது. அவர்களில் சிலர் சீமானுக்கு ஆல்ரெடி சப்போர்ட்டர்ஸாக இருக்காங்க. கொஞ்சம் பேர் வந்து தாவேகாலையும் ரசிகர்கள்ன்ற முறையில் கலந்துருப்பாங்க. இது இயல்பாக இருக்கக்கூடியது. அப்போ இதெல்லாம் இல்லாம நியூட்ரலாக இருக்கக்கூடிய பொதுமக்கள் பார்க்கும்பொழுது விடுதலை சிறுத்தைகள் மீதும் திருமாவளவன் மீதும் உள்ள இமேஜ், அந்த கனின்னு ஒருத்தர் பேசுறவர் வந்து நரேந்திர மோடி இந்த பக்கம் வர முடியாது, பிரதமர் நரேந்திரதாஸ், தாமோதரதாஸ், எல்லாம் பேர்லாம் கரெக்டாக தான் சொல்றாரு. காரை மறிச்சிருவோம். யோ, காரை மறிச்சிங்கன்னா SPG இருக்குங்க, எடுத்து சுட்டுருவான். இவங்க ஏதாவது விவரம் புரிஞ்சு பேசுறாங்களா என்ன? ஒருத்தரும் தீபாவளி கொண்டாட முடியாது, ஒரு வாகனமும் காரும் ரோட்ல விட மாட்டோம். மதுரையில எவனுமே வேட்டி கட்ட முடியாது. சரி, பேண்ட் போட்டுக்கிறாங்க, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இது நம்ம வந்து அதாவது இப்படி பேசுவதெல்லாம் அநாகரிகம். இது வந்து ஒரு வன்முறையான ஒரு கட்சி, அராஜகமான ஒரு கட்சிங்கிற ஒரு இமேஜை தானே டெவலப் பண்ணுது. அது கீழே இருக்கிறவன் அப்படிதான் பேசுவான், அவனுக்கு வந்து ஆர்வ கோளாறு. ரெண்டாவது இந்த கனிங்கிற ஆள் வந்து இப்போ பேசணுன்னா, இப்போ கனி யாரு, கனின்னு நீங்களான்னு பேசுறோம்ல, அந்த பப்ளிசிட்டிக்காக தான் அவன் பேசுறான். அவன் ஒன்றும் கொள்கை இயக்கம்லாம் சார்ந்து பேசலாம். அப்போ இதற்கு அனுமதி கொடுத்த அதாவது திருமா வந்து திறந்து விட்டுட்டார் கேட்ட. 4 அடி தான், 4 தட்டு தான் தட்டணும் அப்படின்னு சொல்லி பேசினது வந்து அவர்களை ஊக்குவிப்பது போல ஆகிவிட்டது. ஏற்கனவே நீங்க அடங்கமறு அத்துமீறுன்னு சொல்லி பேசினதே வந்து ஒரு வன்முறையை கேட்டா வந்து அரசியல் ரீதியாக அடங்கமறுன்னா, நீங்க போனா பிளாஸ்டிக் சேர் போட்டு உட்கார வைக்கிறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியுது. 6 சீட்டுக்கு போல 25 சீட்டு கேட்குறீங்க, அவங்க இது வரைக்கும் கொடுக்கல, எவ்வளோ கொடுக்க போறாங்கன்னு தெரியல. அதெல்லாம் அரசியல் நிகழ்வுகள்னு விட்டுறலாம். எத்தனையோ இடத்துல வந்து இப்போ கூட ஒரு திமுக நிர்வாகியை கைது பண்ணியிருக்காங்க. ஒரு தலித் இவர் வந்து ஏதோ இந்த கழிப்பறையெல்லாம் மெயின்டைன் பண்ணுறவர், அவர் வந்து அடிச்சாரு, போனார், வந்தாருன்னு பல இடங்கள்ல வந்து திமுக சார்ந்த நிர்வாகிகள். நான் சொல்றது ஏன்னு கேட்டா கூட்டணியில் இருப்பதால் சொல்கிறேன். திமுக வந்து தலித்துகளுக்கு சமூகத்தினருக்கு எதிரான 68% குற்ற சம்பவங்கள் அதிகமா இருக்குன்ற இதெல்லாம் பத்தி திருமாவளவன் பேசினார் அப்படின்னா அததான் சொல்றேன். ஆணவ கொலைகள் அதிகமா இருக்கு. ஆணவ கொலைகள் அதிகமா போகுதுன்னா என்ன? அநேகமா ஆணவ கொலைகள்ல வந்து நீங்க 90% மேல வந்து ஒரு பக்கம் பட்டியல் சமூகம்,
ஆண் சைட்லயோ பெண் சைட்லயோ பட்டியல் சமூகம், அது வேறு ஜாதியினரோட வரும்பொழுது. இப்போ இந்த நீங்க இந்த வழக்கறிஞர் கேஸ்ல என்ன பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் விடுதலை சிறுத்தை வழக்கறிஞர்கள் போராட்டம் பண்ணாங்க. மறுநாளே வந்து அந்த ராஜீவ்காந்தி முக்குளத்தோரா சாதி பிரச்சனையா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. முக்குளத்தோர் வக்கீல்கள் மட்டும் இல்லாமல் அதுல நீங்க ஊன்றி கவனித்தீர்களானால் முக்குளத்தோர், வன்னியர், கொங்கு வேளாளர், இந்த 3 வழக்கறிஞர், இந்த 3 இனத்தை சேர்ந்த சாதியை சேர்ந்த வழக்கறிஞர், இவங்கெல்லாம் வந்து தனித்தனியா. ஏன்னால் இந்த பட்டியலினத்துக்கு எதிராக வந்து ஒரு மனநிலையில் இருப்பவர்கள் இதை ஒரு வாய்ப்பாக, நீ எங்க ஜாதிக்காரனை நீ வந்து இடிச்சியா அப்படின்னு முக்குளத்தோரும், பட்டியலினத்துக்கு எதிராக ஒரு சான்ஸ் கிடைக்குதே இதை விடக்கூடாது அப்படின்னு மற்றவங்களும். இப்போ என்ன ஆச்சு, சாதாரணமா ஒரு ஸ்கூட்டரும் ஒரு காரும் லேசா இடிச்சுது. இந்த மேட்ரு எப்படி ஆயிடுச்சு, முக்குளத்தோர் வர்சஸ் இவங்க பட்டியலினம், இல்ல மற்ற வன்னியர் இல்ல கவுண்டர் வர்சஸ் பட்டியலினம், இப்படி வந்ததுனால் சாதி அதாவது பிரச்சனைகள், கலவரங்கள் அதிகமாகும். இன்ஃபேக்ட் முதல்வர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் முதல்வர் மீதும் நான் வந்து குற்றம் சாட்டுகிறேன், வருத்தம் தெரிவிக்கிறேன். என்னென்றால் திருமாவளவனை அழைத்து நீங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்ரா பண்ணுங்க, 4 தட்டு தட்டணும் அவ்வளவுதானே அப்படின்னு சொன்னது வந்து நான் அந்த அர்த்தத்துல சொல்லலை, இந்த அர்த்தத்துல சொல்லலைன்னு ஏதாவது ஒரு கிளாரிபிகேஷன் கொடுங்க, அதை கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ற மாதிரி பேசுங்கன்னு சொல்லியிருக்கணும். அதன் பிறகு 2 முறை முதலமைச்சர் சந்திச்சிருக்காரு சார், கோரிக்கைகளை வலியுறுத்தி அப்படின்ற மாதிரியும் சட்ட சந்திச்சிருக்காரு. அப்ப அவர் ஒரு கால் சொல்லி இருக்கலாம், அது வெளியில வராம இருக்கலாம். நம்ம வந்து முதல்வர் வந்து சொல்லவில்லைன்னா, நம்ம வெளிப்படையாக சொல்லவில்லைன்னு தான் நம்ம பேச முடியும். உள்ளுக்குள்ள சொல்லி இருக்கலாம், நமக்கு தெரியாம இருந்திருக்கலாம். ஆனால் நிச்சயமாக முதல்வர் வந்து இதுக்கு வந்து ஒரு பேட்டி, ஏதாவது ஒரு அறிக்கை கொடுத்திருக்கணும். ஏன்னா நான் சொல்றது வந்து இதுல திமுக அரசியல் அதெல்லாம் தாண்டி இது ஒரு சாதாரண நிகழ்வு. யார் வேணாலும் வந்து இது மாதிரி வண்டியில போகும்போது ஒரு டக்குன்னு ஒருத்தன் பிரேக் போடுவான், முன்னால் உள்ளவன் பிரேக் போட்டான்னா பின்னால் வந்து இடிச்சிடும். இதெல்லாம் நிகழக்கூடிய விஷயம். இது ஒரு சாதி கலவரமாக மாறக்கூடிய, ஒரு வன்முறை களமாக மாறக்கூடிய ஒரு நிலையை வந்து அந்த அடிப்படையில் அடிமட்டத்தில் இருக்கிற அவனுக்கு தான் தெரியல அப்படின்னா, 25 வருஷமா 25 வருஷத்துக்கு மேல அரசியல் கட்சி நடத்தக்கூடிய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களுக்கு தெரியல அப்படிங்கிறது வருத்தமான விஷயம். எம்பி, எம்எல்ஏ எம்பியாக இருக்கிறார். 2001 வந்து பாஜக அமைந்த திமுக கூட்டணியில் ஒன்றாக இணைந்து மங்களூர்ல போட்டிட்டு வெற்றி பெற்றார். அப்பலேருந்து 2001 அவர் வந்து பதவியில இருக்கார். அதுக்கு முன்னாலேயே இயக்கம் கட்சி வந்துடுச்சு. ஸோ 25 வருடத்துக்கு மேல உள்ள அனுபவம். இப்போ நீங்க 2 வருஷத்துக்கு முன்னால உள்ள விஜய்க்கு நிர்வாக திறமை இல்லை, அனுபவம் இல்லை, உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாரு, இல்ல வந்து தப்பா பேசுறாரு, ஏதோ ஒன்று சொல்றீங்க. 25 வருஷமா இருக்கிற திருமாவுக்கே இன்னும் அந்த முதிர்ச்சி வரவில்லை அப்படின்ற ஒரு அர்த்தத்துல நீங்க கொடுக்குறீங்களே. என்னை பொறுத்தவரை திருமா வந்து பொதுவாக வந்து ஒரு முதிர்ச்சியான என்ன சொல்றது, ஒரு இயக்கத்துக்கு தகுந்த ஒரு தலைவர் நடத்திட்டு வர்றார், அனுபவமிக்க தலைவர். நான் அதுல வந்து இல்லைன்னு சொல்லல. ஆனா என்னவோ சில அரசியல் மன அழுத்தங்களாக வந்து அவர் வந்து தன்னுடைய கண்ட்ரோலை இழந்து தன்னை மீறி கட்டுமீறி இந்த வார்த்தைகளை உதித்திருக்கிறார். இந்த வார்த்தைகளே வந்து வன்முறைக்கு இன்னும் மேலும் வந்து தூண்டுதல் ஒரு கனி பேசுறதுக்கோ, என் பிரதமரை வந்து நாங்க வந்து மறிப்போம் அப்படின்னு சொன்னா இதை பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. இப்போ உயர்நீதிமன்றம் நேற்று என்ன சொல்லியிருக்கு, திருமா வந்து பிரச்சனையை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு பதிலாக தூண்டுவது போல பேசியிருக்கிறார், மேலும் பெரிய பிரச்சனை ஆக்கி இருக்கிறார் அர்த்தத்துல போட்டு 2 வாரத்துல போலீஸ் வந்து ஏன் அவர்களை கைது செய்யவில்லைன்னு கேட்டிருக்கு உயர்நீதிமன்றம். அடிச்சாங்கல்ல அந்த ராஜீவ்காந்திய, வீடியோவில் சிசிடிவியில் எல்லாமே முழுதாக இருக்கிறதே. இதற்கப்புறம் உங்களுக்கு வேற எதற்கு ஆவணங்கள் யாரு, நான் கேட்கல, உயர்நீதிமன்றம் கேட்கு. அப்போ வந்து என்ன அர்த்தம், அப்போ திமுக காவல்துறை திமுக கூட்டணி என்பதற்காக விடுதலை சிறுத்தைகளை ஒன்றும் செய்யாமல் விட்டு வைத்திருக்கிறது. இப்படி வந்து நீதிமன்றம் வந்து அவர்களை வந்து ஒரு அழுத்தம் கொடுத்து கைது பண்ணா அடுத்தது பிணை வாங்கிட்டு வர போறாங்க. அது வழக்கு நடக்க போது 5 வருஷம் நடக்கும், 10 வருஷம் நடக்கும். ஆனால் இதனால வரக்கூடிய அரசியல் ரீதியான அந்த டேமேஜ் வந்து யாருக்குன்னு கேட்டால் திருமாவுக்கும் அந்த கட்சிக்கும் தான். அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய அளவிட மோசமான விஷயம். சரி, அது அவர் கவலைப்படணும்னு வச்சுக்கிட்டா கூட இது ஒரு பெரிய சாதி ரீதியான ஒரு கலவரமாக உருவாச்சுனால் தமிழ்நாட்டுடைய சட்ட ஒழுங்குக்கு ஏற்கனவே சட்ட ஒழுங்கு சரியாக இல்லையோ என்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது இதை விட மோசமாக, அதுவும் தேர்தலை நோக்கி போகும்போது இன்னும் உணர்ச்சி, இன்னும் அந்த கொந்தளிப்புகள் அதிகமாக இருக்கும். அந்த இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, ஞாபகம் வருது, எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவர் இருக்கும் பொழுது அவரோட கான்வாய் போகும்போது ஒரு ஆட்டோ மேல இடிச்சிட்டாங்க.
அதை இடித்து அந்த ஆட்டோக்காரனை வந்து ஏன்டா குறுக்கு வந்தேன்னு சொல்லி அந்த உணர்ச்சி இதே மாதிரி ஆர்வ கோளாறுல 4 தட்டு திருமாவுடைய பாணியில். எச் ராஜா கூட விவசாயிகளை பற்றி பேசும்போது விவசாயிகள்கிட்ட நெல் கொள்முதல் வந்து பண்ண மாட்டேன்னு சொல்லி அதிகாரிகள் லஞ்சம் கேட்டால் திருமா பாணியில் 4 தட்டு தட்டுங்க, தமிழ்நாட்டில் தப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இப்போ நையாண்டியா பேசியிருக்காரு. இப்போ எம்ஜிஆர் வந்து இருக்கும்பொழுது அந்த ஆட்டோவில் தட்டினோன்னே அது உணர்ச்சி வசப்பட்டு அந்த கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தொண்டர்கள் வந்து அவரை அடிச்சிட்டாங்க. இது எம்ஜிஆருக்கு அப்போ அவர் கண்ணால் பார்க்கல, அவருக்கு தெரிய வருது. ஏன்னா அவர் முன்னால் போவார், கான்வாய் பின்னால் வரும், இல்லை முன்னால் கான்வாய் போகும். அந்த மாதிரி அவர் வரும்போது மறுநாள் அந்த ஆட்டோ டிரைவரை வந்து கூப்பிட்டு வந்து அவருக்கு அந்த சட்டையெல்லாம் கிழிச்சிருக்காங்க இந்த அடித்தவங்க. அப்போது அவருக்கு வந்து புது சட்டை வாங்கி கொடுத்து, அவருக்கு ஏதோ ஒரு செயின் வேணுமோ, கோல்டு செயின் வேணுமோ, ஏதோ ஒரு தங்கத்தில் வாங்கி கொடுத்து, இப்போ அந்த காலத்தில் 2 பவுனோ 1 பவுனோ தெரியாது, அதை வாங்கி கொடுத்து அவரை கூப்பிட்டு பக்கத்தில் நிற்க வச்சு அவரோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு, தம்பி நடந்ததை ஒன்றும் மனசில் வச்சுக்காதீங்க, நான் யார் தப்பு பண்ணாலும் அவனை கூப்பிட்டு கண்டிச்சிட்டேன். இப்போது எம்ஜிஆரோட இமேஜ் அந்த இடத்துல எவ்வளோ மேலே போயிடுச்சு பாருங்க. தவறு நடந்துச்சு, இதே மாதிரி தவறு தான் நடந்தது. ஆனால் அங்கே வித்தியாசம் என்னன்னா, ஒன்று எம்ஜிஆர் அதை பார்த்து கொண்டு உட்கார்ந்து இருக்கவில்லை, அவருக்கு தெரியாமல் நடந்தது. தெரியாமல் நடந்த தவறுக்கே அவர் வந்து இப்படி ஒரு கரெக்ஷன், இந்த கரெக்ஷன் வந்து அவர் வந்து அரசியலுக்காக பண்ணாரா, விளம்பரத்துக்காக பண்ணாரா, இயல்பாக பண்ணாரா, யதார்த்தமாக பண்ணாரா, பண்ணினது நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டியது. ஏன்னு கேட்டால் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். இந்த முற்றுப்புள்ளிக்கு அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆரோட இமேஜ் வந்து இது வரைக்கும் இருந்ததுன்னா இன்னும் இப்படி ஆயிடுச்சு. ஆனால் வண்டியில உள்ள உட்கார்ந்திருந்த திருமாவளவன் அவரு தம்பிங்களா, அது ஏன் பாப்பா மும்பு வண்டி எடுங்க இதுக்கு தம்பி நீ போப்பா, ரைட்டு பார்த்து போப்பா, முடிஞ்சிருக்குமா? இன்னைக்கு ஒரு மூக்கில் தோர் 1 இயர் இப்படின்லாம் வந்து இது வேற சாதி ரூட்லலாம் போகாமல் இருந்திருக்குமா? வழக்கு போட்டு இன்னைக்கு வந்து வந்துடுச்சு இல்லை? இது எங்கே பாதிக்கும்? இவர் தான் பாதிக்கும், அவரையும் பாதிக்கும், அவருடைய இயக்கத்தையும் கட்சியையும் பாதிக்கும். அதாவது சிறுத்தைகள் என்றால் இவர்கள் கட்டுக்கடங்காதவர்கள்ங்கிறத மேலும் மேலும் நீங்கள் வந்து அதை வந்து ஒரு அந்த கருத்தை வலுப்படுத்துமாறு செய்கிறார். திரும்ப அவர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இப்பவும் லேட் ஆகலை. அந்த ராஜீவ்காந்தி தம்பியை கூப்பிட்டு அவரோட உட்கார வச்சு ஒரு தேநீர் அருந்தி, அன்னைக்கு நடந்திருக்க கூடாது, இந்த சம்பவம் தவிர்த்திருக்கப்பட வேண்டியது, நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆறுதலான 2 வார்த்தை சொல்லி இதை வந்து 4 டிவியில காமிச்சிட்டாங்கனாலே பாதி டென்ஷன் இறங்கிடும். ஒரு தலைமைக்குரிய பண்பு என்பது இதுதான். விஜயிடம் 2 வருடத்தில் வந்து இல்லை என்று நாம் வருத்தப்படுவதை வந்து 25 வருஷமா இருக்கிற திருமாட்டை எதிர்பார்க்கறதுல ஒன்றும் தப்பில்லையே. அதுவும் வந்து முதிர்ச்சி உள்ள ஒரு அனுபவம் உள்ள தலைவர் என்று பெயர் வாங்கிய திருமாவிடம் நம்ம எதிர்பார்க்கறதுல ஒன்றும் தப்பில்லை. இந்த மாதிரி வீடியோக்களை நம்மள மாதிரி சொல்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி சொல்றவங்க சொன்னதுக்கு அப்புறமாவது திருமா அதை வந்து நிகழ்த்தினால் இப்போ உயர்நீதிமன்றம் போன்று இருக்கிறவங்களுடைய நீதித்துறையுடைய கோபமும் தனியும். அவங்க என்ன, நீங்க அடிச்சிட்டு நீங்களே வந்து ஆப்போசிட்டா கேஸும் போடுறீங்க. அதுல வேற போலீஸ் வந்து காவல்துறை வழக்கம் போல அந்த ஒருதலை சார்பான அந்த பார்வையந்தன் விடுதலை சிறுத்தை சேர்ந்தவர், இயக்கத்தை சேர்ந்தவர் வந்து இந்த ராஜீவ்காந்தி மேல முகம் தெரியாதவர் அப்படின்னு சொல்லி பேர் போட்டு தாக்குவதற்காக, யாரு திருமாவை தாக்குவதற்காக வந்தார். ஏங்க இப்படி போயிட்டு இருக்காரு, எப்படிங்க அவர் தாக்குவதற்காக வருவாரு? ஒரு அர்த்தம், ஒரு இது இருக்கணும். அதில் போட்டது மட்டும் இல்லாமல் அவர் வந்து மிரட்டினார்னு, ஏன்னா அவர் வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிரைவர் கிட்ட தான் போய் பேசுறதுக்கு முயற்சி பண்றாரு. திருமா கிட்டேயே போல, அவர் திருமா பின்னால் உட்காந்துருக்காரு. மிரட்டினார் என்று செக்ஷன் போட்டிருக்காங்க காவல்துறையில. ஆனா வந்து புகார்ல வந்து மிரட்டல்ன்ற வார்த்தையே இல்லை. புகாரில் இல்லாத ஒரு செக்ஷனை வந்து காவல்துறை உள்ள போடுகிறது. இதெல்லாம் வரும்பொழுது இது ஒருதலை பட்சமாக இருக்கிறது என்று நீதிமன்றம் வந்து ஃபீல் பண்ணது வந்து நியாயமாக போய்விடுகிறது. திரும்ப இப்போதாவது அதற்கு ஒரு கரெக்ஷன் ஆக்ஷன் எடுப்பார் என்று நாம் நம்புகிறோம். நல்லபடியாக இது முடியட்டும். மிக்க நன்றி சார், பல்வேறு கருத்துக்கள். நன்றி, வணக்கம். நேர்களை மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட. நன்றி நேயர்களே.